வணக்கம். நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? மித்ரா தன்னோட அப்பா அம்மாவோட வாழ்ந்து வந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கிறது பறவைகள், விலங்குகள் தான். நம்மளுக்கெல்லாம் பறவைகள், விலங்குகள் பிடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாசமா பாப்போம். பக்கத்துல இருந்தா அன்பா தடவி கொடுப்போம் இல்லையா? ஆனா மித்ராவோட பாசம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, பறவைகளை கூண்டுல அடைச்சு வளர்த்துவா. அடுத்தது நாய், பூனைகளை எல்லாமே கட்டி போட்டு வளர்த்துவா. அப்படிதான் அவளுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு சுபாவம் இருக்குது. இது நாளுக்கு நாள் இவளுக்கு இந்த சுபாவம் வளர்ந்துட்டே வருது. அவங்க அம்மா சொல்றாங்க, பறவைகள் அப்படின்னா சுதந்திரமா பறக்கணும், நாய், பூனை அப்படின்னா சுதந்திரமா இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எதுக்காக நீ இப்படி பண்ற? அவங்கள சுதந்திரமா விடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மித்ரா அவங்க அம்மா சொல்றத கேக்குறதே கிடையாது. இனி ஒரு சுபாவம் மித்ராவுக்கு இருந்தது. அது என்ன சுபாவம் தெரியுமா? நம்ம எல்லாம் பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ கையில கிடைச்சா பாசமா பாப்போம், அதையும் தடவி கொடுப்போம் இல்லையா? ஆனா மித்ரா கிட்ட பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை பிசிக்கி அது ரொம்ப வழி வர்ற மாதிரி செஞ்சிருவா. அப்படிதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி வீட்டுல ஒரு பூனை 3 குட்டி போடுது. அந்த பூனைக்குட்டி ரொம்ப அழகா இருக்குதுன்னு மித்ராவோட தோழி சொல்றா. இத கேட்ட உடனே மித்ரா பாட்டி வீட்டுக்கு போறா. போய் பாட்டி, பாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. கூப்பிட்ட உடனே அந்த பாட்டி வெளியே வர்றாங்க. என்ன மித்ரா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே மித்ரா கேக்குறா, பாட்டி, உங்க வீட்டு பூனை 3 குட்டி போட்டுச்சாமே, எனக்கு காமிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. மித்ராவை பத்தி அந்த பாட்டிக்கு நல்லாவே தெரியும். அதனால பாட்டி என்ன சொல்றாங்க, குட்டி போடவே இல்லம்மா, பூனைக்குட்டியே இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மித்ரா சொல்ற, இல்ல, என்னோட தோழி சொன்னா இங்கதான் பூனைக்குட்டி இருக்குதாமா, எனக்கு காமிங்க, ஒண்ணாவது காமிங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் பாட்டி, இல்ல, இங்க பூனைக்குட்டியே இல்லன்னு சொல்றாங்க. மித்ரா அங்கேயே உட்காந்து அழுகுறக்க ஆரம்பிச்சிடுறா. ஓ, இந்த பாப்பா புடிவாதம் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒரே ஒரு பூனைக்குட்டியை மட்டும் காமிச்சிடலான்ட்டு அவங்க பாட்டி என்ன பண்றாங்க, ஒரு பூனைக்குட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்து மித்ரா கிட்ட காமிக்கிறாங்க. காட்டணும்னா, மித்ரா என் கையில கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அதை வாங்கிடுறான். வாங்கிட்டு அதைய மாவு பிசைக்கிற மாதிரி பெசன்னு பிசைக்கிறோம். பிசைஞ்சோன்னா பாட்டி பாவம், அதுக்கு வலிக்கும், நீ அதை இப்படி பிசைய கூடாது, இதை அமுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மித்ரா, இல்ல, அதுக்கெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அதுதான் இதையா அப்படியே அமுத்துறான். அமுத்தின உடனே அந்த பாட்டி, இந்த பூனைக்குட்டிக்கு கூட நீ ஃபர்ஸ்ட், இந்த பூனைக்குட்டிக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி வாங்கிடுறாங்க. மித்ரா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே மறுநாள் அந்த பாட்டி மித்ராவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து மித்ராவோட அம்மா கிட்ட, நேத்து மித்ரா எங்க வீட்டுக்கு வந்தா, பூனைக்குட்டி ஒண்ணு பாக்கணும்னு சொன்னா, கையில கொடுத்தேன், அதைய ரொம்ப அமுத்து அமுத்தி அது உடம்பு சரியில்லாம இருக்குது, இந்த பழக்கத்தை மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிருது. போனோம்னா அவங்க அம்மாக்கு ரொம்ப சங்கடமாயிருது. மித்ரா, நம்மள யாராவது அமுத்துனாங்கன்னா நம்மளுக்கு எப்படி வலிக்கும், அடிச்சா எப்படி வலிக்கும், அதே மாதிரிதான் இந்த விலங்குகளுக்கும் வலிக்கும். நீ எதுக்கு இந்த சுபாவத்தை வச்சிருக்கிற, இதைய மாத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மித்ரா, நான் பாசமாதான் அது பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறான். உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாயிருது. எப்படியாவது இதை மாத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மறுநாள் மித்ராவோட மாமா ஊர்ல இருந்து வர்றாரு. மித்ராவோட அம்மா அவங்க மாமா கிட்ட சொல்றாரு, மித்ராவுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்குது, இது எப்படியாவது மாத்தணும், நீ உதவி செய்யறியா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே மித்ராவோட மாமா சொல்றாரு, இவ்வளவு தானே, நான் சரியான ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், அதை நாம இப்பவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
மித்ரா அவளோட ரூம்ல உட்கார்ந்து என்னமோ எழுதிட்டு இருக்கிறா. அப்போ இவங்க மாமாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க, மித்ராவோட ரூமுக்கு போறாங்க. அவங்க மாமா சொல்றாரு, பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா அவங்க அம்மா கூட வர்றாங்க. அந்த மித்ராவோட மாமா மித்ராவோட ரூமு கதவை பூட்டிடுறாரு. பூட்டி ஜன்னலையும் பூட்டிடுறாரு, எல்லாத்தையும் பூட்டிடுறாரு. உடனே யாரோ கதவு பூட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மித்ரா ஓடி வந்து, கதவை தருங்க, கதவை தருங்க, நான் உள்ளதான் இருக்கிறேன், கதவை தருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க மாமாவும் அவங்க அம்மாவும் கதவை திறக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. காலையில சாப்பிட்டு ரூமுக்கு போனவோ மத்தியானம் ஆயிருச்சு. மத்தியான சாப்பாடும் அவங்க குடுக்கல. சாயங்காலம் ஆயிருச்சு. மித்ரா ரொம்ப நேரம் தட்டி பார்த்தா, கத்தி பார்த்தா, இவங்க திறக்கவே இல்லை. சாயங்காலம் ஆன உடனே மித்ராவோட மாமா மித்ராவோட அம்மாவை கூப்பிட்டு போய் மித்ராவோட ரூம் திறக்கிறாரு. திறந்தோன்னா ஓட்டி வெளியே வர்றா. வெளியே வந்து, யார் என்ன பூட்டி வச்சா, எதுக்கு என்ன பூட்டி வச்சா அப்படின்னு கேக்குறா. கேட்ட உடனே மித்ராவோட மாமா சொல்றாரு, உனக்கு ரூம்குள்ள இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே மித்ரா சொல்றான், ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு அங்கிங்கயும் நடக்கவே முடியல, என்னோட சுதந்திரமே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க மாமா சொல்றாரு, நீ வளர்த்துற பறவைகளும் விலங்குகளும் எல்லாமே இப்படித்தான், அவங்களும் சுதந்திரமா இருக்கிறவங்கதான். நீ என்ன பண்ற, அதைய கூட்டுக்குள்ள அடைச்சுக்கிற, கட்டி வச்சிடுற, அவங்க சுதந்திரத்தை எல்லாமே நீ என்ன பண்ற, கெடுத்துட்ட, இல்லாம பண்ணிட்ட. அப்போ அவங்களுக்கும் இப்படிதானே இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் நீ வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்தனால உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நாள் முழுக்க வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனேதான் மித்ராவுக்கு தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு புரியுது. மாமா, எனக்கு இப்ப புரியுது எல்லாமே, நான் இனிமேல் இவங்களை எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டை திறந்து விடுறா. பறவைகள் சுதந்திரமா பறந்து போகுது. நாய் கட்டி வச்சது எல்லாம் அவுத்து விட்டுறா, எல்லாத்தையும் பூனை எல்லாம் அவுத்து விட்டுறா, எல்லாம் சுதந்திரமா நடந்து. அன்னையிலிருந்து மித்ரா விலங்குகள் பறவைகளை எல்லாம் கஷ்டப்படுத்தவே இல்லை. அவ நம்ம மாதிரி பாசமா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.